இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணலாம். இது ஃப்ரண்ட்டு, டாப்பு, இது வந்து ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் விட்த் வந்து 40, 60. இதே மாதிரி இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 40 mm. ஸோ ஃபஸ்ட் இதை ட்ரா பண்ணலாம். நான் வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஸோ ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு 40, 60. இது ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து 40 mm. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் ஸோ இங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கு 10 mm. ஸோ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 mm இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது வந்து 10 mm. ஸோ இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். டாப் லைன் ஸ்கெட்ச் டாப் ஃபேஸில் லைன் எடுத்துகிட்டு இந்த ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிடுறேன். டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 10 mm. இங்கே வந்து 10 mm. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. மறுபடியும் இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் லைன் எடுத்துகிட்டு இந்த லைன் தான் வந்து நம்ம கைடாக யூஸ் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 mm. இந்த லைன் தான் நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் சைடில் இந்த ஃபேஸில் இந்த ஷேப் ட்ரா பண்ணி இதை கட் பண்ணலாம். இந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் லைன் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பு இந்த டைமென்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே 10 mm. ஸோ இங்கே வந்து கரெக்டாக கோயின்சிடென்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே. இப்போ வந்து ஸ்விஃப்ட் கட்டு ப்ரொஃபைலு கைடு. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் ஸ்கெட்ச் ரோடி லைன் எடுத்துகிட்டு கீழே ட்ரா பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் வந்து சேம் 10 mm. இப்போ வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ சாஃப்ட் கட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேத் வந்து கைட் பேத் இந்த லைன். ஓகே. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம்.